ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம். என்னடா இந்த வாய்ஸை புதுசாக கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி இவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வீட்டில் 2 பேர், தக்ஷிதா அதுக்கு மேலே சேட்டை, அடுத்த குட்டி இவர் தான் நம்ம ஹரன் சாஸ்தா. இவரை இப்போ தான் காட்டவே இல்லை, இப்போ தான் வந்திருக்காரு நம்ம சேனலுக்குள்ளே. இவர் தான் ஹரன் சாஸ்தா. 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இங்கே 2 பேபிஸையும் வச்சுட்டு தனியாக வச்சுட்டு மெயின்டைன் பண்ண முடியல. அதனால தான் நம்ம வீடியோஸ் ரெகுலராக வர்றதில்ல. இப்போ கூட பாருங்கள், என்னை சுற்றி சேட்டை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி இதை பேசுகிறாங்க பாருங்கள். சார் கொஞ்சம் இந்த வீட்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதெல்லாம் இருக்குது போட்டியே இருக்காடி. சரி ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். ஓடி அண்ணன் உடச்சிடாதரா. கை காலத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து இதான் மெயின் என்ட்ரன்ஸ், மெயின் ஹால். 2 பக்கமும் வந்து வாட்ச் போஸ்ட். சரியா, யாராவது வந்தாங்கன்னா பார்த்துக்கிட்டா போஸ்ட் கட்டி கொடுத்துருக்கேன். மாமா எல்லாரும் வீடு கட்டி கொடுப்பாங்க. மாமா அவனை கோட்டையே கட்டிருக்காங்க. இந்த கோட்டைக்குள்ள நானும் என் பிள்ளைங்களும் வாழணும். ஆமாம், அதே தானே. அதான் கட்டும். இதனால் கேட்டு வீடு எப்போ கட்டுவேன்ட்டு கட்டிட்டேன் பார். ஓ ஓகே. என்னைக்கு பால் காய்ச்சலாம்? பேர காய்ச்சல வேண்டியது ஹர காய்ச்சி. ஹரன்குட்டி வா. எங்கடா பேசிகிட்டு இருந்தாங்க, பாதியிலேயே போயிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே ஒரு சின்ன கிளிப்பிங் ஆட் பண்ணோங்க. நம்ம வந்து சில்வர் பீச் போயிருந்தோங்க. கடலூர் சில்வர் பீச். கடலூரில் இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சில்வர் பீச் சூப்பராக இருக்குங்க. நிஜமாலுமே நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். இது எப்போ போயிருந்தோன்னா ஆடி அமாவாசைக்கு போயிருந்தோங்க. அப்போ எங்கள் குலதெய்வம் கோயில் பாண்டிச்சேரி. அப்போ போயிட்டு அங்கே போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. பிள்ளைங்க நல்லா தச்சு குட்டி நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டு வந்தாச்சுங்க. ஒர்க்கு அப்புறம் குட்டீஸு இதெல்லாம் போயிட்டே இருந்தனால வீடியோஸ் ரெகுலராக பண்ண முடியல. இனி கண்டினியூவாக வீடியோ வருங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் கொடுத்து சப்போர்ட் பண்ண மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 490 மெம்பர்ஸ் வந்து வெயிட் பண்ணிங்க. நாங்கள் 1 இயர் பிரேக் எடுத்துட்டோம், வீடியோ போட முடியல. அதனால் ரொம்ப சாரி. அந்த 490 மெம்பர்ஸ்க்குமே உண்மையிலுமே ரொம்ப சாரி. இருக்க நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தெரியுங்க, 2 குட்டீஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுறது, வீட்டை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. தனியாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோ போட முடியல. இதுக்கு மேலே நான் கண்டிப்பாக நான் டைம் இதுக்காக ஒதுக்கி நான் பண்ணுறேன். எனக்கு இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இன்னும் நம்ம தச்சுக்குட்டி அண்ட் ஹரன்குட்டியோட சேட்டைகள்லாம் நிறையா இருக்குது. ஹரன் சாரை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பலை, நீங்களே பாருங்கள். இனி ஃப்யூச்சரில் இனிமேல் ஹரன்குட்டி சேட்டைகள், தச்சுக்குட்டி சேட்டைகள் வரும். இன்னும் இவங்க தக்ஷிதா வந்து ஸ்கூலுக்கு போகலைங்க. நெக்ஸ்ட் இயர் போடலான்னு பிளான் தான் இருக்கும். இப்போவே கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இனிமேல் கண்டினியூவாக வருங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு சும்மா இன்ட்ரோ வீடியோ. நம்ம இவ்வளோ லாங் பிரேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் அவ்வளோதாங்க. நம்ம போய் ஒரு 2 பிக்சர்ஸ் எடுப்போம். அவ்வளோதான். நன்றிங்க.